தமிழக தலைவர்களுடனான சந்திப்பு சுயலாப அரசியலின் வெளிப்பாடு. டக்ளஸ் தேவானந்தா தெரிவிப்பு. அரசியல் செயற்பாடு தொடர்பில் மகிந்தவின் அதிரடி முடிவு. ராஜபக்சேக்களுக்கு அடுத்தடுத்து காத்திருக்கும் ஆபத்து. ஆளும் தரப்பு விடுத்துள்ள எச்சரிக்கை. காமினியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்கவுள்ள இலங்கை அரசியல்வாதிகள். நாட்டிற்குள் வாகன இறக்குமதியில் ஏற்பட்டுள்ள மாற்றம். இலங்கை சுங்கத்தின் அதிரடி தகவல். இலங்கையின் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்திற்கு ஐநா எதிர்ப்பு. இலக்கு வைக்கப்படும் அனுர. மடகாஸ்காரில் ரகசியமாக திரண்ட பாதாள உலக கும்பல். டெங்கு கொத்தடிகள் ஏற்பட்டால் பல்கலைக்கழகங்கள் மூடப்படலாம். தென்னிலங்கையில் ஆட்சிக்கு வருகின்ற யாருமே தங்க தாம்பாள தட்டில் வைத்து தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை வழங்க மாட்டார்கள் என்று தெரிவித்துள்ள செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா, எமது அரசியல் உரிமைகளை வென்றெடுப்பதற்கான சூழலை நாமே உருவாக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் நல்லூர் பிரதேச முக்கியஸ்தர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்களுடன் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலிலேயே குறித்த விடயத்தினை சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இபிடிபி முன்வைத்த மாற்றுக் கொள்கைகளினாலேயே நடைமுறை சாத்தியமானது என்பதை வரலாறு நிரூபித்துள்ளது. மாகாணங்களை அடிப்படையாக கொண்ட அதிகார பகிர்வை வலுப்படுத்தி முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அதற்கே இந்தியாவின் அனுசரணையும் இருக்கும். ஆனால் தற்போது சிலர் தமிழக தலைவர்களை சந்தித்து சர்வதேச விசாரணை, சமஷ்டி என்று சுயலாப அரசியலை முன்னெடுக்கின்றனர். அவை எமது மக்களுக்கு எந்த நன்மைகளையும் பெற்றுத்தராது. மாகாண சபையிலிருந்து ஆரம்பித்து மத்திய கூட்டாட்சி, மாநிலத்தின் சுயாட்சி என்ற இலக்கினை நோக்கி பயணிப்பதே எமது இலக்கு என்பதை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம். இதனை அனைத்து தமிழ் தரப்பினரும் தற்போது வலியுறுத்தி வருகின்றனர். இவ்வாறான உண்மைகளும் எமது அரசியல் வேலை திட்டங்களும் சரியான முறையில் மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்லப்பட்டமையும் எமது அரசியல் பின்னடைவுகளுக்கு காரணமாக அமைந்துள்ளது. எனவே எமது அரசியல் கொள்கைகளும் வேலை திட்டங்களும் சாத்தியமான அனைத்து வழிமுறைகளிலும் ஊடாக மக்கள் மத்தியில் எடுத்து செல்லப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். அரசியலில் இருந்து விலகும் எண்ணம் எமக்கு இல்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் இன்று முற்பகல் வழிபாடுகளில் ஈடுபடுவதற்காக சென்ற போதே முன்னாள் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டுக்காக தான் செய்த சேவை போதாது எனவும் தற்போது பொருளாதார நெருக்கடியை எண்ணி வருந்துவதாகவும் மகிந்த குறிப்பிட்டுள்ளார். யோசித்து உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்கள் தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தப்படுவது குறித்து மகிந்தவிடம் ஊடகவியலாளர்கள் வினவிய போது, அரசாங்கத்திற்கு வேறு யாரும் இல்லை என்பதால் எங்களை ராஜபக்சகளை பிடித்துக் கொள்வதாக மகிந்த பதிலளித்தார். நாங்கள் மக்களோடு இருக்கிறோம் என்பதே இவ்வாறான நிலைமைகளுக்கு ஒரே காரணம் என அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்தும் நாட்டு மக்களுடன் பயணிப்போம். அரசியலில் இருந்து ஒருபோதும் விலகப் போவதில்லை என மகிந்த கூறினார். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன பெரமுன கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்ற கேள்விக்கு நாமளை களமிறக்கியுள்ளதாக பதிலளித்துள்ளார். எதிர்காலத்தில் பல ராஜபக்சர்கள் நீதிமன்றங்கள், லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு செல்ல வேண்டியிருக்கும் என ஆளும் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுர அரசாங்கம் முன்னெடுத்து வரும் ஊழல் தடுப்பு மற்றும் குற்றவாளிகளை கண்டடிக்கும் நடவடிக்கைகள் எந்தவிதமான தாமதமும் இல்லை என தொழில்துறை பிரதி அமைச்சர் மஹிந்த ஜயசிங்க தெரிவித்துள்ளார். போசன் உற்சவ நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நாட்டில் ஊழல்வாதிகள் கைது செய்யப்படும் பணிகள் மந்தமாக நடைபெறுகின்றதா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் எவ்வித தாமதமும் இல்லை என தெரிவித்தார். ஏற்கனவே பலர் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளனர் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஊழல்வாதிகள் மற்றும் மோசடியாளர்களுக்கு எதிரான நீதிமன்ற ஊடக நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.
ஈரானின் முன்னாள் உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமினி இறுதி சடங்கில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு சிறப்பு தூதுக்குழு ஒன்று கலந்து கொள்ளவுள்ளது. அலி காமினியின் இறுதி சடங்கில் கலந்து கொள்ளும் வெளிநாட்டவர்களின் அதிகாரப்பூர்வ பட்டியலை ஈரான் அரசாங்கம் அறிவித்துள்ளது. உலக அரசியல் அரங்கில் தீவிர கவனத்தை ஈர்த்துள்ள இந்த இறுதி சடங்கில் உலகின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பல உயர்மட்ட தூதர்கள் கலந்து கொள்ள உள்ளார்கள் என அந்த அறிவிப்பில் தெரிந்து கொள்ளப்பட்டது. ஈரான் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ தகவல்களின் அடிப்படையில் இந்த நிகழ்வில் உலகம் முழுவதிலும் இருந்து 30க்கும் மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் குழுக்களாக கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் ஆசிய மற்றும் ஐரோப்பிய கண்டங்கள், ஆப்பிரிக்க மற்றும் லத்தீன் அமெரிக்க பிராந்தியங்களை சேர்ந்த நாடுகளின் வெளிநாட்டு பிரதிநிதிகளும் கலந்து கொள்வார்கள். இவர்களில் இலங்கை, சீனா, ரஷ்யா, இந்தியா, கியூபா, நிகரகுவா, கங்கோ குடியரசு, கம்பியா மற்றும் தஜிகிஸ்தான் உள்ளிட்ட பல நாடுகள் அரசியல் தலைவர்கள் மற்றும் தூதர்களுக்கு இடம்பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு சிறப்பு தூதுக்குழு இந்த ராஜதந்திர இறுதி அஞ்சலி விழாவில் பங்கேற்க உள்ளது. இதன்படி இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி மற்றும் உறுப்பினர் ரபூப் ஹக்கீம் ஆகியோர் நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துவார்கள் என அதிகாரப்பூர்வமான அறிக்கை செய்யப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டிற்குள் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும் அளவில் தெளிவான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கத்தின் ஊடக பேச்சாளர் சந்தன புஞ்சிஹேவா தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதிகளுக்கான மேலதிக கட்டணம் விதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இறக்குமதி நடவடிக்கைகள் உச்சத்தில் இருந்த காலப்பகுதியில் நாளொன்றிற்கு சராசரியாக 400 முதல் 450 வரையிலான இறக்குமதி பதிவுகள் பதியப்பட்டு வந்ததுடன் சில தினங்களில் அது 800 வரை உயர்ந்திருந்தது. எவ்வாறாயினும் புதிய மேலதிக கட்டணம் அறிமுகப்படுத்தப்பட்ட பின் இந்த தினசரி பதிவுகளின் எண்ணிக்கையை தற்போது 300 முதல் 350 குறைவடைந்துள்ளது. பிரதான வாகன முகவரினால் ஒரு இறக்குமதி பதிவின் கீழ் 50 முதல் 100 அல்லது அதற்கும் மேற்பட்ட வாகனங்கள் ஒரே தடவையில் நாட்டிற்குள் கொண்டுவரப்பட முடியும் என்பதனால் பதிவுகளில் ஏற்பட்டுள்ள இந்த வீழ்ச்சியானது ஒட்டுமொத்த வாகன இறக்குமதி எண்ணிக்கையில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கமைய விதிக்கப்பட்ட மேலதிக கட்டணம் காரணமாகவே தற்போது வாகன இறக்குமதிகளின் அளவு கணிசமாக குறைந்துள்ளமை தெளிவாக நிரூபணமாகியுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். இலங்கை அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள அரசினை பயங்கரவாதத்தில் இருந்து பாதுகாக்கும் சட்டம் மூலம் தற்போதைய பயங்கரவாத தடை சட்டத்தில் காணப்பட்ட குறைபாடுகளை நீக்குவதற்கு பதிலாக அவற்றை மேலும் விரிவுபடுத்தியதுடன் புதிய அபாயங்களையும் தோற்றுவிப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் இதனை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இலங்கை அரசாங்கத்திற்கு அனுப்பிய கருத்து படிமத்தில் இந்த வரைவில் உள்ள தெளிவற்ற மற்றும் பரந்த வரையறைகள் காரணமாக அளவுக்கு அதிகமான குற்றமயமாக்கல் ஏற்படும் என ஐநா சுட்டிக்காட்டியுள்ளது. அத்தோடு கருத்து சுதந்திரம், ஒன்று கூடுதல் மற்றும் ஊடக சுதந்திரம் போன்ற அடிப்படை உரிமைகள் ஒடுக்கப்பட்டு பொதுவெளி பெருகிய முறையில் கட்டுப்படுத்தப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. பரந்த அளவிலான நிறைவேற்று அதிகாரங்கள், முறையான நீதித்துறை மேற்பார்வையின்றி தன்னிச்சையாக கைது மற்றும் நீண்டகால தடுப்பு காவல், சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கும் அபாயம் மற்றும் போதிய நியாயமான விசாரணை பாதுகாப்புகள் இல்லாமை ஆகிய விவகாரங்கள் குறித்து ஐநா மனித உரிமைகள் அலுவலகம் தனது கடுமையான கவலைகளை எழுப்பியுள்ளது. காவல்துறையினரின் காவலில் இருக்கும் போது வழங்கப்படும் வாக்குமூலங்களை நீதிமன்றத்தில் ஆதாரமாக ஏற்கும் விதி நீக்கப்பட்டமை போன்ற சில சாதகமான மாற்றங்கள் இந்த புதிய வரைவில் சேர்க்கப்பட்டிருந்தாலும் சர்வதேச மனித உரிமை சட்டங்கள் மற்றும் உள்நாட்டு அரசியலமைப்பு உத்தரவாதங்களுக்கு முரணான பல விதிகள் இன்னும் இதில் நீக்கப்படாததாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனால் பழைய பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அரங்கேறிய கடுமையான மனித உரிமை மீறல்கள் மீண்டும் தொடர்வதற்கான அபாயம் உள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. எனவே சர்வதேச சட்ட கோட்பாடுகளான சட்டப்பூர்வத்தன்மை, அவசியம் மற்றும் விகிதாசாரத்தன்மை ஆகியவற்றிற்கு இணங்குவதை உறுதி செய்யும் வகையில் இந்த தற்போதைய வரைவை கணிசமாக மாற்றி அமைக்குமாறு அரசாங்கத்திடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது.
அத்துடன் சிவில் சமூகம் மற்றும் ஏனைய பயங்கரவாதங்களுடன் உண்மையான ஆலோசனையை செயல்முறைகளில் ஈடுபடுமாறு புதிய சட்டம் நிறைவேற்றப்படும் வரை தற்போதைய பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துவதை உடனடியாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறு ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் மீண்டும் கோரியுள்ளது. எவ்வாறாயினும் பல்வேறு தரப்பினராலும் எழுப்பப்பட்ட கவலைகளுக்கு இணங்க அரசினை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்ட மூலத்தை அரசாங்கம் தற்போது மறுவரைவு செய்ய வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதியை இலக்கு வைத்து ஏதேனும் ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்காக பாதாள உலக தலைவர்கள் சிலர் மடகஸ்காரில் ரகசிய பேச்சுவார்த்தையொன்றை நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஊடகவியலாளர்கள் காயன் காலகே இதனை தெரிவித்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்டு வரும் கடுமையான பாதாள உலகம் மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு மத்தியில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், தற்போதைய அரசாங்கத்தினால் போதைப் பொருள் கடத்தலை, வலையமைப்பை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை ஒடுக்குவதற்கு எடுக்கப்பட்டுள்ள கடுமையான நடவடிக்கைகள் காரணமாக தங்களது சட்டவிரோத வலையமைப்பு முழுமையாக முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே இந்த சதித்திட்டம் தீட்டப்பட்டுள்ளது. எங்களது புலனாய்வுகளின்படி போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக இந்த பாதாள உலக குழுக்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒன்று கூடி ஜனாதிபதி தொடர்பாக ஏதேனும் ஒரு முடிவை எடுக்க பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் என்பது தெரியவந்துள்ளது. குறிப்பாக மடகஸ்காரில் இவ்வாறானதொரு கலந்துரையாடல் நடந்துள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. இது வெறும் பொருட்கள் கடத்தல் தொடர்பானது மட்டுமல்லாது ஒட்டுமொத்த குற்றவியல் வலையமைப்பும் வீழ்ச்சியடைவதால் ஏற்படும் ஒரு பின்னணியாகும். இந்த சூழ்நிலையை கருத்திற்கொண்டு உளவுத்துறையினர் வழங்கிய விபரங்களின் அடிப்படையில் ஜனாதிபதியின் பாதுகாப்பை உச்சகட்டத்திற்கு உயர்த்துவதற்குரிய பாதுகாப்பு படையினரின் நடவடிக்கை எடுத்துள்ளனர். ஜனாதிபதியின் பாதுகாப்புக்கு ஏற்பட்டுள்ள இந்த கடுமையான அச்சுறுத்தல் பொதுமக்களுக்கு வெளிப்புறமாக தெரியாவிட்டாலும் இதன் பின்னணியில் மிகவும் ஆபத்தானதொரு நிலைமை நிலவுகின்றது. நாடாளுமன்றத்திற்குள் இருக்கும் அரசியல் எதிரிகளை விடவும் ஆபத்தான குழுவினரே இந்த சதியில் பின்னணியில் இருக்கிறார்கள். நாட்டின் சட்டத்தையும் ஒழுங்கையும் பாதுகாப்பதற்காக அரசாங்கம் முன்னெடுத்து வரும் வேலை திட்டங்களை சீர்குலைப்பதே இவர்களின் முதன்மை நோக்கம் என அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் டெங்கு நோயாளர்கள் அதிகரித்து வரும் நிலையில் பல்கலைக்கழகங்களுக்குள் கொத்தணிகளாக நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டால் சுகாதார பிரிவின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய அவற்றை தற்காலிகமாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி மற்றும் உயர் பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், தற்போது தேசிய அளவில் டெங்கு தொற்று நிலைமை காணப்படுவதாக சுகாதார பிரிவின் அறிவித்திருந்துள்ளதாகவும் பல மாவட்டங்கள் மற்றும் பிராந்தியங்கள் அதிக அவதானம் மிக்க பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் கல்வி மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களை டெங்கு பரவலில் இருந்து பாதுகாக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் பல்கலைக்கழகங்களில் கொத்தணிகளாக நோயாளர்கள் பதிவானதால் சுகாதார அதிகாரிகளின் ஆலோசனைக்கு ஏற்ப அவற்றை மூட வேண்டிய நிலை ஏற்படும் என்று அவர் கூறினார். கொழும்பில் உள்ள கட்புல அரங்கேற்ற கலைகள் பல்கலைக்கழகம் டெங்கு காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாகவும் சுகாதார பிரிவின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய எதிர்வரும் 13ஆம் திகதி மீண்டும் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் தேவையான வழிகாட்டல்கள் வழங்கப்பட உள்ளதாகவும் பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார்.